So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நீங்க இந்த பர்சனுக்காக வந்து வெயிட் பண்ணலாமா வேண்டாமா? ஸோ டு யூ நீட் டு பி வெயிட் ஆர் மூவ் ஆன்? ஸோ இது வந்து நீங்க ரெக்கமெண்டடா நீங்க கேட்டிருந்த ஒரு டாபிக் தான். ஸோ அதை பத்தின ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோல வந்து கவர் அப் பண்ணலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ பொதுவாகவே இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல நீங்க அந்த பர்சனுக்காக வந்து நீங்க வெயிட் பண்ணலாமா மூவ் ஆன் பண்ணலாமா அப்படின்றத பத்தி தான் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கவர் அப் பண்ண போறோம். ப்ளஸ் அதே மாதிரி நம்ம வந்து ஏஞ்சலோட கைடன்ஸுமே நம்ம வந்து கவர் அப் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். பிகாஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க எடுக்கிற அந்த டெசிஷனுக்கு கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து உதவும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். ரீடிங் வைஸ் நம்ம வந்து பாக்குறப்போ ஈச் அண்ட் எவ்ரி கார்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு கார்டா வந்திருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி கார்டு, எவ்ரி சிங்கிள் கார்டு இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸாக தான் இங்கே வந்துருக்கு. நான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும். ஸோ வென் கம்ஸ் டு ரீடிங் வைஸ் நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் நம்ம வந்து பார்க்குறப்ப ஒரு ஒரு ஷாக்கிங்காக தான் ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் இங்கே வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த பர்சன் த்ரூ உங்களுக்கு அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து நடக்கும். இது ஒரு ஒரு ஷாக்கிங்காக தான் இங்கே வந்து இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ இவங்க வந்து இவ்வளோ தூரம் உங்ககிட்ட வந்து பேச போகிறாங்களா, எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்களா, அதை பற்றி ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ அது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே உங்களுக்கு வந்து இருக்காது. பட் அவங்க தரப்புல இருந்து அந்த ஒரு ஆக்ஷன்ஸ் வரும்போது நீங்க கண்டிப்பா வந்து ஷாக் ஆவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஷாக்கிங் மூமெண்ட் அப்படின்றது இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா இங்க வந்து இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் திங் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த பர்சன் நீங்க எதிர்பார்க்குற அவங்க ஒரு மேல் பர்சனா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபீமேல் பர்சனா இருக்கட்டும், அவங்க த்ரூ ஒரு ஆக்ஷன் இங்க கண்டிப்பா வந்து இருக்கும். அவங்களாவே வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவங்களாவே வந்து பேச ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப நாள் ஒரு சரியான ஒரு ப்ராப்பர் கான்வர்சேஷன் இல்லாம இருந்திருக்கலாம் உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும். இல்ல ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸா வந்து போகுது. ஒரு ரன்னர் அண்ட் சேசர் மாரி அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாரி அவங்க அப்பப்ப பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசாம போயிடுறாங்க. அப்படின்ற மாரி எந்த ஒரு சில சிச்சுவேஷன்ஸா இருந்தாலும், இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. உங்க தரப்புல இருந்து ஆக்ஷன்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த பெர்சன் வந்து இப்ப நீங்களா போய் பேசினாலுமே அவங்க அதை ஏத்துப்பாங்களா, ஏத்துக்க மாட்டாங்களா? இல்ல இந்த கனெக்ஷன் மறுபடியும் தொடருமா, தொடராதா? அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு சில கேள்விக்குறிகள் இருக்கு உங்க மனசுல. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நீங்க எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் வந்து எடுக்கல. உங்க பெர்சன் தான் இங்க வந்து திடீர்னு ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்குறாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசும்போதும் சரி, அவங்க லைக் நெறைய விஷயங்கள் அவங்க வந்து இந்த கனெக்ஷன்ஸ பேஸ் பண்ணி நெறைய விஷயங்கள் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெறைய விஷயம் அவங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ உண்மையாவே அவங்களுக்கு இந்த கனெக்ஷன்ல எவ்வளோ ஒரு விருப்பம் இருக்கு, உங்க மேல எவ்வளோ ஒரு விருப்பம் இருக்கு. பொதுவா இந்த கனெக்ஷன் சார்ந்தப்பட்ட சில விஷயத்துல, இந்த உறவு சார்ந்தப்பட்ட இந்த விஷயத்த பத்தி அவங்க தெளிவா ஒரு சில விளக்கம் உங்களுக்கு வந்து குடுக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. இங்க வந்து உங்களோட இன்வால்வ்மென்ட் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பெர்சனோட விளக்கம் வந்து ரொம்ப அதிகமா இங்க வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து அதுதான் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இத பத்திலாம் அவங்க வந்து பேசுவாங்களா? இந்த டாபிக்க பத்திலாம் அவங்களுக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருந்திருக்குமா? இதெல்லாம் எப்படி இவங்க இப்ப இத பத்தி எல்லாத்தையும் இப்ப சொல்றாங்களே அப்படின்ற மாரி உங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமா இங்க வந்து இருக்கும். சந்தோஷம் தான் வந்து படுவீங்க. அதனால வந்து எதுவும் பயப்படலாம் மாட்டீங்க. சந்தோஷம் தான் படுவீங்க. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ, இப்ப இந்த பெர்சன் அவங்களோட அந்த உண்மையான ஒரு முகத்த உங்ககிட்ட வந்து வெளிப்படுத்தும்போது, இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு என்ன ஒரு சில விஷயம் வந்து தேவைப்படுது, இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க எவ்வளவு தூரம் வந்து விருப்பப்படுறாங்க அப்படின்றத எல்லா உண்மையும் அவங்க கிட்ட வந்து அவங்க சொல்லும்போது, நீங்களும் உங்க மனசுல வச்சிருக்க நிறைய விஷயங்கள் இவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ 2 பேருமே ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா ஷேர் பண்றீங்க அப்படிங்கிறப்போ, இந்த கனெக்ஷன்ஸ் வந்து இன்னும் நல்ல விதமா வந்து ஒரு இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ ஒரு வளர்ச்சி பாதையா தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். அது 2 பேருக்குமே ஒரு தெளிவான ஒரு விளக்கமா இருக்கும். இதுவரைக்கும் நடந்த எந்த ஒரு சில பிரச்சனைகளா இருந்தாலும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் குடுக்குற மாரி தான் இங்க வந்து இருக்கும். ஸோ இப்ப ஒரு சில விஷயம் நம்ம வந்து பேசினாலே வந்து ஒரு சொல்யூஷன் அங்க வந்துரும். ஆ அது மாரி தான் இங்க நான் வந்து பார்க்குறேன். ஸோ அவங்க சில விஷயம் வந்து பேசும்போது, உங்க மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே அவங்க உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அதனால தான் நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஸோ நீங்க என்ன ஒரு சில விஷயம் வந்து அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றீங்களோ, என்ன ஒரு சில விஷயம் நீங்க ஷேர் பண்றீங்களோ, அத அவங்க கம்ப்ளீட்டா வந்து புரிஞ்சுப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள இருக்க அந்த கேள்விக்கு நீங்க ஒரு பதில் சொல்ற மாரி வந்து இருக்கும்.
இருக்கும் அப்படின்றனால அந்த விஷயம் ரொம்ப ஒரு ஸ்மூத்தா ஒரு காம்பன்சேட்டா அங்க வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு காம்ப்ரமைஸான ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் இங்க ஆக்சுவலா. 2 பேருமே வந்து புரிஞ்சுக்கிறீங்க. மியூச்சுவலா 2 பேருமே வந்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்க்குறப்ப எய்தர் நீங்க இல்லன்னா உங்களோட பெர்சன் மேபி வந்து ஒரு சிம்ம ராசியா வந்து இருக்கலாம். இப்ப நீங்க இப்ப வேற ஒரு ராசியா இருந்தாலும் அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த ரீடிங்ல இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் பர்ட்டிகுலரா வந்திருக்கு அப்படின்றனால தான் அத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ நீங்க இல்லன்னா உங்களோட பெர்சன் வந்துட்டு ஒரு சிம்ம ராசியா இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். இல்ல 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க ஆகஸ்ட் மந்த்லயோ இல்ல நம்பர் 8லயோ வந்து பிறந்த ஒரு பெர்சனா வந்து இருந்திருக்கலாம். ஆ ஸோ இங்க நம்ம வந்து பார்க்குறப்ப டே பை டே இந்த கனெக்ஷன் லைக் நாளுக்கு நாள் இந்த கனெக்ஷன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாதைக்கு தான் வந்து போற மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ அப்ப நான் பாதி ரீடிங் சொல்றப்ப நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ்க்காக நீங்க வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க டே பை டே அது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஒரு கனெக்ஷனா தான் இங்க வந்து மாறுது. ஸோ இங்க அகைன் 2 கன்ஃபர்மேஷன் இந்த கார்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஸோ டெஃபினட்டா அந்த பெர்சன் தான் வந்து ஆக்ஷன் எடுக்க போறாங்க. ஸ்ட்ராங்கா அவங்க தான் ஆக்ஷன் எடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட தரப்புல தான் அந்த ஆக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ கைஸ் இந்த ரீடிங்க நம்ம வந்து பார்க்குறப்போ பாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் ஆவோ, 9 மந்த்ஸ் ஆவோ, இல்ல ஒரு 8 மந்த்ஸ் ஆவோ இப்போ உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ டெஃபினட்டா இந்த பெர்சன் த்ரூ உங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸ் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். பிளஸ் ஒரு போனஸா இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கனெக்ஷன் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பாதைக்கு தான் இங்க வந்து போகுது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ நான் சொன்ன மாரி நெறைய விஷயங்கள் நீங்களும் உங்களோட பெர்சனும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க இந்த சிச்சுவேஷன்ல. இவங்க வந்து பேசும்போது நெறைய அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க வந்து பார்க்கலாம். சில நேரத்துல பாஸ்ட்ல நம்ம வந்து பார்க்கும்போது, சில விஷயம் உங்க பெர்சன் உங்ககிட்ட வந்து புரிஞ்சுக்கிட்டாலும், சில நேரத்துல நீங்க பேசுறது எதுவுமே அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனாலயும் ஒரு சில சண்டை சச்சரவு நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பாஸ்ட்ல நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா அவங்க வந்து நெறைய விஷயத்த வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. நீங்க என்ன ஒரு சில விஷயம் நீங்க வந்து சொன்னாலுமே, அத இப்போ அவங்க வந்து காது குடுத்து வந்து கேட்பாங்க. அத அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அத புரிஞ்சுக்காம வந்து சண்டை போடுறதோ, அது இனிமே வந்து இருக்காது. அந்த விஷயம் கொஞ்சம் வந்து குறையும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா, இப்போ இந்த கேப் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இந்த கேப்ல அவங்க நெறைய விஷயம் வந்து உங்கள பத்தி ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். நெறைய விஷயம் உங்கள பத்தி வந்து புரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பா இந்த கனெக்ஷன்ஸ பத்தி அவங்க நெறைய வந்து யோசிச்சு பார்த்திருப்பாங்க. ஸோ அத பத்தி யோசிக்கும்போது அவங்களுக்குன்னு சின்ன சின்ன ஒரு சில கிளாரிட்டி கண்டிப்பா வந்து கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பெர்சன் உங்க மேல வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம வந்து இருந்திருக்கலாம். இப்போ அவங்க வந்து நம்பிக்கையோட இருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. உங்க மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இன்கேஸ் இப்போ நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க, இந்த பெர்சன் உங்க மேல நம்பிக்கை இருக்கா? இல்லையா? அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ இந்த பெர்சனுக்கு உங்க மேல கண்டிப்பா அந்த ஒரு நம்பிக்கை வரதான் செய்யும். ஆ ஸோ இங்க நம்ம வந்து என்ன அப்படின்னா, சில நேரத்துல உங்க பேச்சுவார்த்தையில ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இந்த மாரி தகராறு ஏதா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல, அதனால தான் இந்த பெர்சன் உங்க மேல ஒரு சில விஷயத்துல வந்து சந்தேகப்பட்டுருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது, அந்த சந்தேகம்லாம் இங்க வந்து குறையும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அகைன் இங்க வந்து நம்ம கன்ஃபர்மேஷன்ஸா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கனெக்ஷன் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாத்வே தான் இங்க வந்து போகுது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ, நீங்க இந்த கனெக்ஷன்ஸ்ல எதிர்பார்த்த சில விஷயங்களா இருக்கட்டும், உங்க பெர்சன் இந்த கனெக்ஷன்ல எதிர்பார்த்த சில விஷயங்களா இருக்கட்டும், ஸோ நீங்க ஆசைப்பட்ட சில விஷயம் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ 2 பேருமே நீங்க எதிர்பார்த்ததா இருக்கட்டும், உங்க பெர்சன் எதிர்பார்த்ததா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இனி வர டைம்ல அது எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இப்ப லாஸ்ட் 9 மந்த்ஸா இப்ப நீங்க கஷ்டப்பட்டுருந்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்து வர இந்த 9 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவ் நோட்டுக்கு வந்து போற மாரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ லாஸ்ட் 9 மந்த்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு, பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, அடுத்த இந்த 9 மந்த்ஸ் நீங்க அப்படியே வந்து நெறைய பாசிட்டிவ் சேஞ்ச் நீங்க வந்து பார்க்கலாம் இந்த கனெக்ஷன்ஸ்ல. ஸோ 2 பேருமே எவ்வளோ தூரம் வந்து அந்த ஒரு கேரக்டர் வைஸோ, அந்த பிஹேவியர் வைஸோ அத புரிஞ்சுக்கிறதான அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல எவ்வளோ ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பா வந்து பார்ப்பீங்க. ஃபைனலா நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, பாஸ்ட்ல இப்போ இந்த வியூவர்ஸ்க்காக வந்த ஒரு மெசேஜஸ் நீங்க நம்ம வந்து பார்க்கும்போது, பாஸ்ட்ல நீங்களும் ஒரு சில விதத்துல நெறைய குழம்பி போயிருப்பீங்க. கரெக்ட்டா தெளிவான ஒரு பதில் கிடைச்சிருக்காது. தெளிவான ஒரு டிசிஷன் எடுக்க தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. ஸோ தெளிவான ஒரு டிசிஷன் எடுக்க வந்து தவறியிருப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. பட் எனிவே இனி வர இந்த அப்கமிங் டைம்ல நீங்களும் ரொம்ப அந்த ஒரு பாசிட்டிவா கண்டிப்பா இருப்பீங்க. பாசிட்டிவா இருக்கிறதோட ரொம்ப போல்டா இருப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப போல்டா இருப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா இங்க ஒரு சில விஷயத்துல நம்ம வந்து பார்க்குறப்ப, நீங்க ஒரு சில இடத்துல வந்து நீங்க பயந்திருக்கலாம்.
இப்போ உங்களுக்கு தைரியமா ஒரு சில விஷயம் பண்ணணும்னு நெனச்சா கூட, நீங்க வந்து அது மனசளவுக்கு தான் தைரியம் இருக்கே தவிர்த்து, வெளில ஒரு ஆக்ஷன் நீங்க தைரியமா எடுக்கிறதோ, அது மாரி நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த ஆக்ஷன் எடுக்க போற டைம்ல உங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா, அப்படியே பின்னோக்கி வந்திருப்பீங்க. ஸோ ஒரு ஒரு விஷயம் நம்ம எடுத்து செய்யலாம் அப்படின்னு நம்ம நெனைக்கும்போது, அத செய்யலாம்னு நெனைக்கிறப்ப இருக்க அந்த ஒரு வெறியா இருக்கட்டும், அந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கட்டும். ஆனா அத செய்ய போறப்ப அந்த விஷயம் அங்க நடக்காது. அப்படியே நீங்க வந்து பின்னோக்கி போற மாரி தான் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ இதனால உங்களுக்கும் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைச்சிருக்கத நீங்க வேஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் ஏன்னா இங்க வந்து நான் பார்க்குறப்போ ஓவரால் லைஃப்க்கு வந்தக்கூடிய ஒரு மெசேஜஸா தான் இங்க வந்து இருக்கு. அது ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களோட லைஃபோட சார்ந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல உங்களோட வேலையா இருக்கட்டும். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா கூட ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருந்தா கூட, நீங்க வந்து ஏதோ ஒரு பயத்தினாலயோ, ஏதோ ஒரு உங்க மனசுல இருக்க ஒரு குழப்பத்தினாலயோ, ஒரு சின்ன ஒரு ஓவர் திங்க்னாலயோ அந்த ஜாப விட்டுருப்பீங்க. ஒரு நல்ல பேக்கேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆசைப்பட்டிருப்பீங்க ஃபர்ஸ்ட்டு. ஆ நீங்க ஆசைப்பட்ட மாரி அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்போது, நீங்க அத வந்து வேணாம் அப்டின்ற மாரி அத ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாரி உங்களோட லைஃப்ல பொதுவாவே இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸோ அந்த ஒரு கொஞ்சம் அந்த வீக்கா நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இதுவரைக்கும் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க வந்து மிஸ் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ இனிமே வரக்கூடிய எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும், அது ரிலேஷன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும், லைஃப்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும், உங்களோட ஜாப்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும், அது நல்ல விதத்துல நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா, இப்போ உங்க மைண்ட் கிளியர் ஆகும். ஐ திங்க் மேபி இந்த பெர்சன்னால நீங்க இவ்வளோ தூரம் வந்து பிளாக்டா நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். பொதுவா இந்த ரிலேஷன்ஷிப்னாலேயே நீங்க ரொம்ப பிளாக்டா நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு மாரி அந்த டாக்ஸிக்கா நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். அதனாலயே என்னவோ உங்களுக்கு மத்த விஷயத்துல உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இப்போ இந்த விஷயம் எல்லாமே கிளியர் ஆகுது அப்படின்றப்போ, இனிமே உங்களோட மைண்ட் செட் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டா கண்டிப்பா மாறும். ஸோ இனி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனுமே ஒரு தெளிவான ஒரு டிசிஷனா கண்டிப்பா வந்து இருக்கும். ஒரு தெளிவான முடிவு கண்டிப்பா வந்து இருக்கும். அண்ட் அதே மாரி நான் சொல்ற மாரி நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ்மே நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா, அத இனிமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஐ ஹோப் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய அந்த ஒரு போல்ட்னஸ் அண்ட் நல்லா ஒரு எப்படி சொல்றது? தைரியமா நீங்க ஒரு சில முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிறப்போ, அது உங்களுக்கு நெறையவே பாசிட்டிவ் சேஞ்சஸ் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில வந்து குடுக்கும். நெறைய அபண்டன்ஸ் அண்ட் லக் கண்டிப்பா உங்களுக்கு வந்து குடுக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சைன். இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ, நான் சொன்ன மாரி தான் சீக்கிரத்திலேயே இந்த பெர்சன் த்ரூ உங்களுக்கு ஒரு ஆக்ஷன்ஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஏன்னா, இங்க நம்ம கைடன்ஸுமே நம்ம வந்து பார்க்குறப்போ, இது உங்களுக்கு ஒரு ட்ரூ லவ் அப்படின்ற மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ நான் அதுதான் இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உங்களோட பாஸ்ட் என்னவோ, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல பாஸ்ட்ல என்ன ஒரு சில விஷயம் நடந்திருக்கோ, அது அப்படியே அந்த டாக்ஸிக் பேட்டர்ன நீங்க ரிலீஸ் பண்ணிருங்க. ஃபர்தரா இப்ப இந்த பெர்சன் உங்களோட லைஃப்ல ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது, நீங்க அந்த விஷயத்துலருந்து அந்த கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அகைன் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் மெசேஜஸ். ஸோ ஏஞ்சல் த்ரூவே நம்ம வந்து பார்க்குறப்போ லைக் நீங்க வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன் நம்ம டேரோலயும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அண்ட் அஸ் வெல் அஸ் நம்ம இப்போ ஏஞ்சல் ஆர்கல்ஸ்மே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேயுமே அதே கன்ஃபர்மேஷன்ஸாக தான் வந்திருக்கு. ஸோ நீங்க தாராளமாக இந்த கனெக்ஷன்ஸ்க்காக நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு நீங்க வெயிட் பண்ற இந்த டைம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வரப்போவது கிடையாது. ஒரு பாசிட்டிவான ஒரு டயத்தை தான் உங்களோட லைஃப்ல வந்து கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ யூ கேன் வெயிட் ஃபார் யுவர் பர்சன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த கனெக்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ட்ரூ லவ்வான ஒரு கனெக்ஷனா தான் வந்து இருக்கும். ஸோ 2 பேருமே நல்ல அந்த ஒரு எப்படி சொல்றது லைக் அந்த பாண்ட் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப நல்ல ஒரு மியூச்சுவல் பாண்ட், நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவரால் இந்த பர்சன் த்ரூ உங்களுக்கு சீக்கிரமாவே அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வரும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபைனலா அந்த மெசேஜஸ்மே தான் இங்க வந்திருக்கு. ஸோ உங்களோட ஒர்க் லைஃப் பேட்டர்ன்லயும் கொஞ்சம் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட பர்சனல் லைஃப்லயும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்க நீங்க எதிர்பார்க்குற பிரச்சனை எல்லாமே இங்க மாறிடும். ஸோ அங்க ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஃபர்தரா லைக் உங்களோட பர்சனல் லைஃப்லயும் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது இன்னும் உங்களோட லைஃப்ல நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ஃபியூச்சர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசல்ட் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசல்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் டாரோ ரீடர் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோட ஹைட் கமெண்ட்ல நான் கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் ஃபார் நெக்ஸ்ட் திங் கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ண நீங்க நினைச்சீங்க
அப்படின்னா லைக் இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் உங்களோட பர்சனல் லைன்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ண நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதர் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம் போத் டீட்டெயில் இந்த வீடியோ ஹைட் கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன் அண்ட் ப்ளஸ் இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பேன் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஃபன் லைக் ப்ரேயர் ஸ்பெல் ஒர்க்ஸ் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்கள் வந்து பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சில பிளாக் மேஜிக் த்ரூ ஏதாவது ஒரு சில அஃபெக்ட் உங்களோட வாழ்க்கையில் வந்து இருக்குது ஸோ எந்த ஒரு சில சுச்சுவேஷன்ஸாக இருந்தாலும் சரி அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணி தான் கொடுக்குறோம் ஸோ அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணலாம் அகைன் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல இருக்கும் ஆர்எல்ஸ் அந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பேன் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து எதர் என்னோட வாட்ஸ்அப் இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் அகைன் அண்ட் அகைன் லைக் இந்த வீடியோட கமெண்ட்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன் அண்ட் இது போல இன்னும் மல்டி ப்ரொடக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும் அதில் நான் தமிழ் டர்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன் அந்த ஃபைல் போய் பாருங்க இது போல மல்டி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் பார்க்கலாம் எல்லாமே டைம்லெஸ் ப்ரொடிக்ஷன்ஸ் தான் ஸோ அதனால் நீங்கள் எப்போ பார்த்தாலுமே அது த்ரூ உங்களுக்கு வந்து ஒரு காஷன் ஒரு அலாட் ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இட் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டேலண்ட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தம் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஸோ see you guys next time until you all take care bye bye guys bye